அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா நான் உனக்கு ஒரு வரத்தை தர வந்திருக்கின்றேன். யார் தடுத்தாலும் சரி, ஏன் நீயே தடுத்தாலும், இந்த அம்மா எனக்கு இது வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, இன்று இரவு 12 மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்திற்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும். உனக்கு விருப்பம் இருக்கின்றதா, விருப்பம் இல்லையா என்று யாரும் உன்னிடம் அனுமதி கேட்க வரவில்லை. நான் நடத்த நினைப்பதை நடத்தி கொடுக்க போகின்றேன் என்றுதான் இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ கேட்கின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கான சந்தோஷங்கள் முழுமையாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் அடைகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே இரவில் உன் அம்மா நான் உனக்கு முடிவை கட்டிவிடுகின்றேன் என்றால் அதை எப்படி என் குழந்தை நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொல்ல முடியும்? சில விஷயங்கள் சில குறிப்பிட்ட நாட்களில் நடக்கும்போது சற்றென்று அது உன் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட்டுவிடும். சற்றென்று ஒரு அதிரடி விருப்பத்தை அது ஏற்படுத்திவிடும். அப்படி ஏற்படுத்தும் பொழுது உன் வாழ்க்கையில் உருவாகின்ற சில பிரச்சனைகள், அதைத்தான் உன்னால் சமாளிக்க முடியாது. ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு பின்விளைவுகள் அதனால் ஏற்படத்தான் செய்யும். அதை சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தோடு என் குழந்தை நீ எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இத்தனை காலம் அனுபவித்த வேதனைகள், இத்தனை காலம் அனுபவித்த சோதனைகள் என்று எல்லாமே உன்னை எங்காவது ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டுவிட தள்ளி செல்லத்தான் செய்கின்றது. ஆனால் என் குழந்தை, எந்த குழிக்குள்ளும் விழுந்து விடாமல் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி விட வேண்டும். உன் வாழ்க்கையை நீ உனக்காக வைத்து கொள்ள வேண்டும். யாரும் என்னவும் செய்துவிட்டு போய்விட உன் வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு களமல்ல என் பிள்ளையே. அதனால் நீதான் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நான் உன்னை பாதுகாத்து நிற்கின்றேன். இந்த அம்மா உனக்கு பாதுகாவலாக நிற்கும் பொழுது நான் செய்ய நினைக்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்யவிடத்தானே செய்தேன். இந்த அம்மா ஒரு முடிவோடு தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய கண்ணீரையும் கண்டு இந்த அம்மா ஒரு நாளும் வேடிக்கை பார்த்தது கிடையாது. உன் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நல்லதொரு தீர்வினை கொடுத்துவிட வேண்டும் என்று நான் ஓடோடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த அம்மா வெள்ளை குதிரை மீது ஏறி கையில் வீச்சருவால் உன் இல்லத்திற்கு வாசல் நிற்பதை கண்டவுடன் உன்னை தாக்க வந்த எத்தனையோ துரோகங்களும், உன்னை அழிக்க வந்த எத்தனையோ சோகங்களும் செய்வினைகளும் உன் இல்லத்தை விட்டு ஓடி இருக்கின்றது. எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் காத்து நின்ற இந்த அம்மா இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சிறு பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடியாமல் நின்று கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கெல்லாம் காரணம் என் குழந்தையே, இந்த பிரச்சனைகளிலும் உன்னுடைய தலையீடு அதிகமாக இருக்கின்றது என்பதுதான். தலையை கொடுத்து பிரச்சனையை இழுத்து கொண்டு வருகின்றாய் என்றுதான் அர்த்தம். இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தான் முழுமையாக கொடுக்க நினைக்கின்றது. ஆனால் என் குழந்தை நீ அதை பெறுவதற்கு மறந்து நிற்பதற்கு காரணம் என்ன? கவனம் ஓரிடத்தில் உனக்கு இல்லை. உன்னுடைய கவனம் அங்கும் இங்குமாக சிதறிக்கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய கவனம் அங்கும் இங்குமாக சிதறிக்கொண்டே இருக்கின்றது. உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை விட வேண்டாம் என்று நினைக்கின்ற விஷயம் அதிகமாகவே இருக்கின்றது. அதனால் எதன் பக்கம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, இந்த அம்மா சொல்வதை தெளிவாக கேள். எது உனக்கு வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அதன் மீது முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினால், எது உனக்கு வேண்டாத விஷயமோ அது எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும். தேவையில்லாத விஷயத்தின் மீது கவனம் செலுத்தினால் உன்னுடைய தேவையும் அதோடு சோர்ந்து போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எது வேண்டும், எதை பெற நினைக்கின்றோம், எதை பெற முயற்சி செய்கின்றோம்
என்பதில் எப்பொழுதும் நீ கவனமாக இரு என் பிள்ளையே. இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கின்றேன். அந்த ஒளித்து வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் ஒப்படைக்கத்தான் உன் அம்மா நான் கண்டிப்பாக செய்ய போகின்றேன். இந்த அம்மாவின் கண்களை காணும் பொழுது உனக்குள் என்ன தோன்றுகின்றது? இந்த அம்மாவின் கண்கள் உன்னோடு பேசுவதை எப்பொழுதாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? நான் உனக்கு தைரியத்தை கொடுக்கின்றேன். என் கண்களில் இருந்து உனக்கான சக்தியை நான் கொடுத்திருக்கின்றேன். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்கின்றேன். அப்படி நான் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உன்னை வாழ செய்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உன் கையால் பெற்றுக்கொள்ள கொடுத்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு வரவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் காட்டியிருக்க வேண்டும். இது நாள் வரையிலும் நீ உணர்ந்தாயோ இல்லையோ, இனியாவது இந்த அன்பினை நீ உணர்ந்து கொண்டு இந்த அம்மா உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செய்து கொண்டிரு. உனக்கான அத்தனையும் உன் வாழ்க்கையில்தான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். பல நாட்களாக சிரிப்பு என்பதே முகத்தில் இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இன்று இரவுக்குள் நிஜமாக முகம் மலர்ந்து நீ சிரிக்கத்தான் போகின்றாய். எனக்கு எதற்கம்மா இத்தனை சந்தோஷம்? என் கவலைகள் தீர்ந்தால் நானாக சிரிக்கப் போகின்றேன் என்றுதானே சொல்கின்றாய்? அதைத்தான் இந்த அம்மா சொல்கின்றேன். உன் கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கின்றேன் என்று நீயாகவே மனமகிழ்ந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கத்தான் போகின்றாய். நீயாகவே இன்று முழுமையான மனநிறைவை அடைந்துவிடத்தான் போகின்றாய். பொதுவாக ஒருவருடைய ஒரு சிறு புன்னகை அவர்களினுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றும். அதுபோலத்தான் இன்று உன்னுடைய புன்னகையானது ஒட்டுமொத்த மனநிலையை மாற்ற வேண்டும். உன் மனதிற்குள் தேவையற்று இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அது உன் வாழ்க்கையாகவே உன் கையில் தவழ வேண்டும் என் குழந்தையே. இதையெல்லாம் செய்து கொடுக்க இந்த அம்மா நான் தயாராகிவிட்டேன். இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் குழந்தை நீயும் தயாராக இருந்துவிட்டால் போதும். என்றென்றும் உன்னுடைய சந்தோஷம் உன் வசமாக மாறும். நீ கேட்பதை எல்லாம் உன்னுடையதாக, நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உன் வாழ்க்கையின் வசமாக்கி நீ நிம்மதியாக பெற்றுக்கொள்வாய். எப்பொழுதும் எல்லாமும் நிரந்தரமல்ல என்பதனை உணர்ந்து கொண்டு வருகின்ற சோதனைகளை கடந்து வெற்றி பெற என் குழந்தை, இந்த அம்மா என்னை எண்ணிக்கொண்டு உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்பிற்கும் என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை இன்று நான் சொல்லிவிடுகின்றேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நினைவுபடுத்த காத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உன் கண் முன்னால் நிகழ்த்த நான் தயாராக இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வர இந்த அம்மா எப்பொழுதும் நான் தயாராக இருக்கின்றேன். எதற்காகவும் என் கண்களில் கிடைக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் தொலைத்து விடாதே. தேடி வந்த அம்மாவை உதாசீனம் செய்து விடாதே. இந்த அம்மா அவ்வளவு பெரிதான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் அது சக்தி வாய்ந்த சந்திர பகவான். நீ கேட்ட ஒரு விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் என் பிள்ளை. ஆரம்பத்தில் இதுவெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமாக சிலருக்கு தோன்றினாலும் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் சந்திர பகவானிடம் வைத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற இப்பொழுது சந்திர பகவானை வழிபடுவதை தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து 5 முறை சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு தன் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். அத்தனையும் நடக்கும் என்பது ஐதீகம் என் பிள்ளையே. உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இந்த நாளில் நீ சந்திர தரிசனம் செய்து உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் நீக்கி, உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என் பிள்ளை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும்.
என்பதற்காகத்தான் அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எப்படி இருந்தால் எனக்கென்ன என்று விட்டுவிட மாட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என்றால் அதை சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் அதை நீ இழந்துவிடக் கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் சில நேரங்களில் உன்னுடைய அதிகபட்ச பிரச்சனையால் உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது. எப்படி செய்வது, என்ன செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது அப்படியல்ல. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னுடைய புத்திக்கு எட்டிதான் நடக்கின்றது. நீ நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிவிடலாம். அதனால் இனி எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கம் காட்டாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து உனக்கான நன்மைகளை நீ தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்று சந்திர பகவானின் முன்னிலையில் நீ ₹1 நாணயத்தை வைத்து உன் தலையை சுற்றிவிட்டு நான் சொல்கின்ற ஒரு இடத்தில் போட்டுவிடு. நிச்சயமாக நம்ப முடியாத பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும். என் பிள்ளையே, ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் வந்து சேரும். பொதுவாகவே இரவு நேரத்தில் சந்திர பகவானை தரிசனம் செய்யும் பொழுது அந்த நேரம் உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கு மாங்கல்ய பலன் அதிகரிக்கும், திருமண தடைகள் நீங்கும், அதுபோல மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். சந்திர பகவானின் அந்த நேரத்தில் இருக்கின்ற ஒரு ஒளி பிரகாசத்தை காணும் பொழுது கண்கள் தெளிவாகும். கண்களில் இருக்கின்ற குறைபாடுகள் எல்லாம் நீங்கும். இதுவெல்லாம் நாம் சொல்லும் பொழுது உன்னால் நம்ப முடியாது. ஆனால் சரியாக இதை நீ பின்பற்றினால் உனக்கே நல்ல மாற்றங்கள் தெரியும். நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். அம்மா சொல்வது எந்த அளவிற்கு உண்மையான விஷயம் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்களும் இதுவும் ஒன்று என்று முதலில் புரிந்து கொள். எத்தனை விஷயங்களை தெரிந்து இருந்தாலும் இது போன்ற ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்திருப்பது என்பது எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொண்டதற்கு சமம். பல நல்ல காரியங்களை நீ புரிந்து கொண்டதற்கு சமம் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளை, இன்று மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையில் நீ சந்திரனை தரிசனம் செய்யலாம். 6 மணிக்கு சந்திரன் தெரிகின்றது என்றால் அப்பொழுதே நீ வணங்க தொடங்கிவிடலாம். என் பிள்ளையே, உன்னுடைய வலது உள்ளங்கைக்குள் ஒரே ₹1 நாணயத்தை வைத்து கொண்டு சந்திர பகவான் நோக்கி உன் கைகளை நீட்டி அவரிடத்தில் உன்னுடைய ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை மட்டும் வைத்துவிடு. அதற்கு மேல் வேறெதையும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ₹1 நாணயத்தை கொண்டு உன்னுடைய தலையை வலதுபுறமாக 3 முறை சுற்ற வேண்டும். சுற்றிவிட்டு அதனை அப்படியே கொண்டு வந்து பணம் வைக்கின்ற ஒரு இடத்தில், எந்த ஒரு இடத்தில் வைக்கின்றாயோ அந்த இடத்தில் பணத்தினுடைய ஈர்ப்பு அதிகரிக்கும். இது உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அல்லவா? வாழ்க்கையில் செல்வங்கள் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கின்றது. ஒருவர் எந்த நிலையில் இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்பதை எல்லாம் தீர்மானிக்கின்றது. இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நீ அடைந்து எதிர்வருகின்ற நாட்களில் இந்த சந்தோஷமான நேரத்தை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இனியாவது வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதனை நீ மனதிற்குள் தெரிய வைத்துக்கொள். எளிதில் யாருக்கும் கிடைத்துவிடாத வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்றது. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. தெய்வம் உன்னை தேடி வந்து
உனக்கான நல்ல வாக்கினை தந்து கொண்டு இருக்கின்றது என்பதனை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆறுதல்தான். இந்த ஆறுதலை நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாமல், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷங்களையும் விட்டு விடாமல் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இதுபோல் கையில் தண்ணீரை வைத்து கொண்டு சந்திர பகவானை நீ வழிபடலாம். அது 3ஆம் பிறை தரிசனத்திலும் செய்யலாம், முழு பௌர்ணமியிலும் செய்யலாம். என் பிள்ளையே, நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுது சொல்லி இருக்கின்ற இந்த ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சம் உன்னிடத்தில் கூற முயற்சிக்கின்ற ஒரு விஷயம், சந்திர பகவானின் அருளால் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அதை நீ தவற விட்டுவிடாமல் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் சொன்னது. உன் வாழ்க்கையின் உச்சபட்ச நிலையை அடைவதற்காக மட்டுமல்ல, நீ இந்த நிலையிலிருந்து மீண்டு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். ஓரிடத்தில் அப்படியே தேங்கி விட்டோமேயானால் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நமக்கு தெரியாமல் போய்விடும். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டும். என்ன நடந்தால் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதனை சிந்திக்க வேண்டும். என் பிள்ளைக்கு உன்னுடைய முயற்சி, உன்னுடைய உழைப்பு, நீ அடைய நினைக்கின்ற ஆர்வங்கள், உன் மனதில் இருக்கின்ற வேண்டுதல்கள் என்று எல்லாம் எப்படி சரியாக இருக்கின்றதோ அவை எல்லாமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான ஒரு நல்ல நிலையை கொடுக்க வேண்டும் என்றால் நீ இவை எல்லாவற்றோடும் சேர்ந்து தெய்வத்தையும் வணங்க வேண்டும். ஏனென்றால் எங்கே உழைப்பும் முயற்சியும் சரியாக இருக்கின்றதோ, உண்மையும் நேர்மையும் சரியாக இருக்கின்றதோ, அங்கே தீய சக்திகள் உன்னை வாழவிடாமல் தடுத்து நிறுத்தும். அந்த இடத்தில் இந்த தெய்வத்தினுடைய துணையும் உனக்கு இருந்துவிட்டது என்றால் நீ நினைத்ததை விட சிறப்பாக எல்லாமே நடந்துவிடும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்துவிடும். யாரும் யார் வாழ்க்கையிலும் தலையிட முடியாது. அந்த அளவிற்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும். அதற்காக உனக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களோடு தெய்வத்தையும் வணங்கி உன்னுடைய வேண்டுதல்களை சரியாக நீ நிறைவேற்றி கொண்டுவிட வேண்டும். என் பிள்ளையே, இந்த நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த செய்தி பேரதிர்ஷ்ட செய்தி என்று முதலில் நீ மறக்கக்கூடாது. எல்லோராலும் அவ்வளவு எளிதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரே ₹1 போதும். நீ நினைத்தது எல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடியுமா? நிச்சயமாக நம்பித்தான் ஆக வேண்டும். சந்திர பகவானினுடைய அருள் நிச்சயமாக உனக்கு முழுமையாக கிடைக்கும். எந்த நேரத்திலும் அவர் உன் கைவிட்டு விடமாட்டார் என் பிள்ளையே என்று நம்பு. என் பிள்ளையே, நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் உன்னுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். என் தங்கமே, நீ யோசிக்காமல் இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும். நீ எந்த விஷயத்தையும் துணிச்சலோடு தைரியமாக செய். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றார். உன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல, உனக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் இந்த ஒரு ஆண் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். இவர் யார்? எதற்காக உன் இல்லத்திற்குள் இவர் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றார்? இவரின் எண்ணம்தான் என்ன? இவரின் நோக்கம்தான் என்ன என்பதை இந்த அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இது போன்ற விஷயங்கள் சற்றென்று உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம். என்னவென்று உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு பதட்டத்தையும் கொடுக்கலாம். ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது உண்மை. அது ஒரு ஆண் என்பதும் உண்மை. அப்படியானால் அது யார்? எதற்காக நோட்டமிடுகின்றார்கள்? நல்ல விஷயத்தை செய்கின்றாரா அல்லது தீய விஷயத்தை செய்கின்றாரா என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, முன்பெல்லாம் உனக்கு யாரிடத்திலிருந்தும் எந்த ஒரு செய்தியும் கிடைக்காது. அப்பொழுது நீ அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பாய். உன்னை சுற்றி நடப்பதும் என்னவென்று நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இப்பொழுது நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கினை முழுவதுமாக
உன்னால் தெளிவாக கேட்க முடிகின்றது அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விடுகின்றார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. அதுவும் இந்த அம்மா சொல்லும் பொழுதும் அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை நீ புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, உன் அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உன்னிடத்தில் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும். இந்த தாயானவள் காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்வது இல்லை. என் செல்ல குழந்தையே, நம் இல்லத்திற்குள் நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்றுதான் இருக்கின்றோம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? ஆனால் உண்மையில் அப்படி இருப்பதனால்தான் என் குழந்தையே, என்னவாக இருந்தாலும் உனக்கு எதுவுமே தெரிவது இல்லை. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மீது நமக்கு கொஞ்சமாவது கவனம் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன் அம்மா உன் வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் கவனித்ததில் உன்னிடத்தில் எந்த ஒரு தவறுமே இல்லை. நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய். நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் இதுவரை செய்ததில்லை. அடுத்தவர்களுக்கு தேடி போய் நீயாக உதவிகள் செய்துதான் இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் எந்த ஒரு கெடுதலையும் இதுவரை